அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா சமையல் விலாக். இந்த விலாகில் மழைக்காலத்துக்கான டிப்ஸு பற்றி சொல்ல போகிறேன். இது ரொம்ப முக்கியமாக உள்ளது. மழைக்காலங்களில் பொருட்களை காய வைப்பது ரொம்ப சவாலாகவே இருக்கும். டிப்ஸ் நம்பர் 1. இப்போது ஜீரகம், மிளகு இதையெல்லாம் காய வச்சு மிக்ஸில் கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. இந்த மழைக்காலங்களில் அதே போல் செய்ய முடியாது. அதுக்கு பதிலாக இதே மாதிரி வறுத்து பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டிப்ஸ் நம்பர் 2. அந்த பாட்டிலில் கம்ஃபோர்ட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுருக்கேன். இதை நான் உனக்கு யூஸ் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். மழை நேரங்களில் இதே மாதிரி ஸ்க்ரீன்லாம் ஒரு ஸ்மெல்லு வாடையாக இருக்கும். அதை தவிர்க்க இந்த கம்ஃபோர்ட்டை அதில் ஸ்ப்ரே பண்ணி வச்சா நல்ல வாசனையாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். டிப்ஸ் நம்பர் 3. வெங்காயம் மழை நேரத்தில் காய வைக்க முடியாது. அதுக்கு பதிலாக இதே மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சம் அந்த கடாய் சூடு வந்த பிறகு இதேமாரி வெங்காயத்தை போட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. இதே மாதிரி அந்த கடாய் சூட்டிலேயே வெங்காயத்தை இதே மாதிரி போட்டு குலுக்கி வைக்கலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். டிப்ஸ் நம்பர் 4. இதேமாரி ஸ்க்ரீன் எல்லோரும் வீட்லேயும் யூஸ் பண்ணுவோம். மழை நேரங்களில் வெளிச்சம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அதுக்கு பதிலாக இதே மாதிரி ஒயிட் கலர் காட்டன் யூஸ் பண்ணலாம். இது நல்லா லைட்டு பிரைட்டான வெளிச்சத்தை அப்படியே உள்ற அப்சர்வ் பண்ணி கொண்டு வரும். டிப்ஸ் நம்பர் 5. கிச்சனில் இதே மாதிரி செப்பலுக்கு பதிலாக ஸ்லிப்பர் சாக்ஸு யூஸ் பண்ணலாம். இதனால் கூலிங் இல்லாமல் ஃப்ரீயாக சமைக்கலாம். டிப்ஸ் நம்பர் 6. வீட்டில் உள்ள பொருட்களை இதே மாதிரி வறுத்து பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம். இதே மாதிரி கடையில் வாங்கின பவுடராக இருந்தால் மசாலா ஜாமான்களை அதை இதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுனா இது கட்டி பிடிக்கிறது, வண்டு பிடிக்கிறது இதுலேருந்து அவாய்ட் பண்ணலாம். நான் இதே மாதிரி காஷ்மீர் மிளகாய் தூள், சாம்பார் பொடி இதே மாதிரி மசாலா ஐட்டம்லாம் இதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். டிப்ஸ் நம்பர் 7. இதே மாதிரி வெங்காயத்தை மழை நேரங்களில் ரொம்ப அகலமான பாத்திரம், கொஞ்சம் பெரிய பாத்திரம் இதே மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு போட்டு வைக்கலாம். இது மாதிரி ஃப்ரீயாக இருக்கிறதுனால வெங்காயம் அழுகிறதுலேருந்து அதை பாதுகாக்கலாம். டிப்ஸ் நம்பர் 8. தக்காளி இந்த மழைக்காலத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சா சீக்கிரமே ஒரு மாதிரி கொலன்னு போயிடும். இதை அவாய்ட் பண்ண தக்காளியை இந்த மழைக்காலங்களில் வெளியிலேயே வைக்கிறது ரொம்ப நல்லது. டிப்ஸ் நம்பர் 9. துணி மழைக்காலங்களில் ஒரு ஸ்மெல் வாடை அடிக்கும். அலசி போட்டாலும் அது அடிக்கும். அதை அவாய்ட் பண்ண மழைக்காலங்களில் கண்டிப்பாக கம்ஃபோர்ட் யூஸ் பண்ணி அலசி போடுங்க. நல்ல வாசனையாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். டிப்ஸ் நம்பர் 10. இது எல்லா டிப்ஸையும் சேர்த்த மாதிரி ஒன்று.
இதே மாதிரி பிஸ்கட்டு வீட்டில் இருக்கும், இது நமத்து போன மாதிரி சில டைம் இருக்கும். இதை அவாய்ட் பண்ண இந்த பிஸ்கட்டையும் கடாயில் போட்டு அந்த கடாய் சூடு வந்த பிறகு அதை போட்டு எடுத்தால் இதே போல் எடுக்கலாம். இதே மாதிரி பருப்பு ஐட்டங்கள் மற்ற கிராசரி ஐட்டமும் இதே மாதிரி கடாயில் சூடு வந்த பிறகு போட்டு எடுக்கலாம். இந்த டிப்ஸில் எந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணின மாதிரி என் லாங் வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.